ஏன்டி இவ்வளவு வெள்ளம் அடிப்புட்டா என்ன செய்யறது லீவு தானே ஆமாட்டி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நினைப்பிலே இருந்துட்டேன். சரி சரி என்னடி சொல்லுது 1500 ரூபாயா? என்னடி சொல்லுது 10 பேர் இருக்க வீட்டுல கூட இவ்வளவு காசு வராது. 2 பேர் தான் இருக்கோம். அதுல எவ்வளவு செலவாகுது பேர் கரண்ட் பில்லு போனா எங்கிட்ட கட்டுப்படி ஆகுமா? அடிச்சு கூட போடுவா போல என்ன கத்துக்கிறா பாரு. ஏட்டி நான் ஒண்ணும் சொல்ல கிடையாது. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. உனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டுல கிளம்பு கிளம்பு. இந்த பயம் இருக்கட்டும். எவ்வளவு தைரியம் பாரு. ஏ கரண்ட் செலவன்றதுல இவரா இதுல எங்க மேல பழைய தூக்கி போடுவாளே. நீ மாறி மாறிமா கே இந்த மாறி இருங்க. நம்ம பைய போயிட்டு இருப்போமா. இவ வாரேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நிக்க வச்சிருவா. எனக்கு இதே பொழப்பு தானே இருக்கு. அப்புறம் இந்த வேலை செஞ்சே அந்த வேலை செஞ்சே சாக்கு சொல்லிட்டு இருப்பா. வாக்கே நடப்பான் வருவால. இரு கொஞ்ச நேரம் இருந்ததுனால ஒண்ணும் குறைய போறது இல்ல. வருவா இரு கூட்டிக்கு போவான். எனக்கும் நம்ம கூட தானே வரா. வரட்டி இரு கொஞ்ச நேரம் காத்துட்டு இருப்போம். சரி நீ முடிவோடத்தே இருக்க. அப்ப நான் செத்த நேரம் உட்காரு. என்னால அவ்வளவு நேரம் நிக்க முடியாது. எம்மட்டோ நேரம் ஆக போதுனே வந்து நிக்க பாரு. என்ன அதிசயமால இருக்கு. இப்ப எப்பவும் லேட்டா வருவா. இன்னைக்கு நம்ம வெள்ளட வந்து நிக்கா. இன்னைக்கு கண்டிப்பா மழை வரதக்க போகுது. நீ உனக்கு ஜோசி எதுவும் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்க. எனக்கு இல்லாம இன்னைக்கு வெள்ளன வந்துட்டாலே. அதுக்கு தான் சொன்னேன் மழை எது வர போகுதான்னு பாருங்க. ஏடி சின்ன பொண்ணு ரொம்ப ஓட்டாதே. நீ பசங்களுக்கு லீவ்ல பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பறதே கொஞ்சம் மிச்ச வேலை. அதையும் சீக்கிரமா வந்துட்டேன். அப்படியா சரி வாங்க கிளம்புவோம். அது இருக்கட்டே 2 பேரும் ஒரே மாதிரி கூட வச்சிருக்கீங்க. பொண்ணுல சின்ன பண்ணி அன்னைக்கு பாத்திரக்கார ஒருத்தவங்க வந்தாங்கல்ல. எல்லாமே வேலை ரேட் கம்மியா சொன்னாவே. அதை கூடவே பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதை 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வேற கலரே இல்ல. அப்படி எனக்கு ஒரு கூட வாங்கிக்கலாம்ல. அது இப்ப நீதே கஷ்டப்பட்டு இருக்க. ஏன் சோத்து முட்டையும் உன் பைக்குள்ளதே வச்சிட்டு இருக்கேன். இதே அம்மட்டு தூரம் செவந்து வர என்ன செய்யறது? ஒரு செமையாட்டி. சரி வாங்க வளவலன்னு பேசாம நேரம் ஆயிட்டுல. நிறைய சாப்பிட்டு இப்படி காபி குடிக்கிறது நல்லாவே இருக்கு. நீ என்னன்னு தெரியலையே. நம்ம வாட்டில உட்காந்துட்டு குடிச்சிட்டே இருக்கோம். நீ என்ன 8 10 ஐயோ 8 10 என்ன தெரிய போறேன். பஸ் வர நேராச்சு. இன்னும் 10 நிமிஷம் வந்துருமே. பேக் எங்க வச்சு போனாலும் தெரியலையே. இப்ப பஸ் போயிருக்கோம். எதுக்கு ஒரு வாட்டி அவங்க கிட்ட கேட்போம். என்னப்பா தம்பி விஎஸ்எஸ் பஸ் போயிருச்சானே. இப்பதாப்பா போச்சு. என்னன்னே சொல்றீங்க பஸ் போயிருச்சா? ஆமாப்பா அதுதானே சொல்றேன். காதல் விடலையா? நான் நினைச்ச மாதிரியே பஸ் விட்டுவிட்டேனே. இப்ப நான் எப்படி டைம் போக போறணும். ஒரே ஒரு பஸ் அதை விட்டுட்டு நின்று இருக்கேன். கொஞ்சம் நிக்கிறேன். அங்க ஐஸ் வண்டி போதுக்கு ஐஸ் வண்டி வாங்கி தரல. என்ன பொண்ணே சின்ன பிள்ளை எனக்கு இன்னும் ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருக்கேன். ஐஸ் வாங்கி தின்னா சின்ன பிள்ளையாதே இருக்கணும். என்ன அவசியம் இருக்கு? இக்க வாங்கி தரல. ஏன் நீ காசு கொண்டு வரலையா? நீ வேற கமக்குள்ள எனக்கு வைக்க போதுந்தே. ஏன் காசு கொண்டு வரலக்க? வந்து பார்த்தா ஐஸ்லாம் விக்குது. ஓசில ஐஸ் வாங்கி தரலான்னு பாக்குறேன். நீ சும்மா இரு. நீயே வாங்கி தரப்பற. அந்த அக்கா தானே வாங்கி தரப்பற. அதையும் கெடுத்து விடாத. அந்த தானே பத்தி எனக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு நீ ஐஸ் வாங்கி தர மாட்டே. எனக்கு வாங்கி தருவேன். வாங்கி தரவளையும் கெடுக்காத. மேல் வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்ல. பஸ்ல போயிடுச்சுன்னு சொல்றாவில. யாராவது வந்தா லிப்ட் கேட்டு போக வேண்டியதே. நல்ல நேரத்துக்கு ஒரு பைக் வரல லிப்ட் கேட்டு போக வேண்டியதே. வேலை பைக் நின்றுச்சு. அப்படி தம்பி போற வழியில நீ இறக்கி விட்டுறியா? சரி ஏறுங்க. ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும் ஏறுங்க. போலமனே. ஐயோ போலீஸ் இறங்குங்க. பைக்கோட ஆர்சி புக்கு லைசன்ஸ்ல எடுங்க. சரி இதுல என்ன இருக்கு? சார் இது என்னோட பேக் சார். நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன் இவர்கிட்ட. அந்த பேக்ல இல்ல முன்னாடி இருக்க பேக்ல சொன்னேன் சார். ஒண்ணும் இல்ல சார். இல்லையா நானே பாக்குறேன். ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு எனக்கு. இன்னும் இல்லன்னு சொன்ன இது என்னவே? இதுக்குதே வண்டியில வேகமா வந்து ஏத்துனே என்ன என்னையும் சேர்த்து சிக்க வைக்கலாம்னா இறங்குங்க 2 பேரும். பட்டு பதில் ஆரம்பிச்சிடலாம் சார். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல சார். இருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன். முதல்ல இறங்குங்க சார். தப்பா எடுத்துக்கிறாதீங்க சார். இது எங்களுக்கு இல்ல சார். நாங்க சாமிக்கு வாங்கிட்டு போறோம் சார். சொல்றதெல்லாம் கேட்க என் காலெல்லாம் பூவாச்சிட்டு இருக்கேன். மரியாதை இறங்குங்க. சாமி செஞ்ச புண்ணியமோ நான் கடவுளே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நேரமும் சரியில்லை. முழிச்ச மூஞ்சியும் சரியில்லை. இன்னைக்கு எதுவுமே நல்லபடியாவே நடக்கலையே. வெளியே தப்பிச்சு வந்தனே. இதுவே போதும். அந்த பிள்ளைக்கு வச்சிருந்த காசு எல்லாம் போய் போலீஸ்க்கே கட்டியாச்சு. இப்ப என்னத்தை செய்ய போறணும்? செலவுக்கு இப்ப 10 ரூபா இல்லை என்கிட்ட. வேலைக்கும் போக முடியாம போச்சு. இதை செய்யறது எல்லாத்தையும் நினைச்சாலும் சரியாயிருமா என்ன? செத்த நேரம் உறங்குவோம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.
காசெல்லாம் கரைஞ்சு போச்சு என்ன செய்ய போறேன் சாமி என்ன பண்ண போறேன் சாமி. வேற சும்மா இருடா, நானே பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன். என் கவலையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். வேற என்னத்த செய்ய போறேனோ தெரியல. உங்க அம்மா வந்தா சாமி ஆடுவா, அவளை எங்கிட்ட தான் சமாளிக்க போறேன்னு தெரியல. இப்படித்தேன் நினைக்கேன், ஆனா மனசுல வர மாட்டேங்குதேடா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்பிக்கையே வர மாட்டுது. பேசாம போயிருங்க, வயிற்றுல கிளப்பாம. உங்களுக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கும்? பேசாம போங்க. இவன் கூட நம்ம கேலி பண்ற அளவுக்கு நம்ம வேலைக்கா போச்சு. ஏய் பேசாம போடா, சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கை நீட்டினதுக்கு அப்புறம் அழுதுட்டு உட்கார கூடாது. உரங்களான்னு பார்த்தா இவங்க வேற சொல்ல தாங்க முடியல. யாரு தூங்கு. உங்களான்னு பார்த்தா இப்ப என்ன வியாபாரம் வரணும்? போய் வேணான்னு சொல்லிட்டு வருவோம். நம்ம இல்லாத நேரம் வாங்குவா போல, அதே வர்றாங்க வீட்டுக்கு. பாருமா வலிவில வேணாம். அப்ப வீட்டுல இல்ல, இன்னொன்னா வாங்க. சரியா? யாரு கொய்யாப்பழமா? என்ன வரிசையா வருது, நம்மளும் உறங்க விட மாட்டாங்களே. ஏமா வேணாமா, கொய்யாப்பழம் வீட்டுல கிடக்கு, ஏற்கனவே வாங்குதேவே. போதுமா, நீங்க கொண்டு போங்க. என் நிலைமை தெரியாம பேசாதீங்க. என்கிட்ட இப்ப வாங்கறதுக்கு ஒத்த பைசா கிடையாது. இன்னொருனா வாங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி தானே? அம்மா வாங்காம விடாது போல. இம்மா வேணாம்மா சொன்ன கேளுங்க. வாழ்க்கையில ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்க கூடாதுன்னு. நீங்க என்ன வாங்க வச்சிருவே போல. இருக்கட்டுமா, அடுத்த வாரமே வருவீங்களா? அப்ப வாங்கிக்கிறேன் காசு கொடுத்து. சரி தானே?